இன்றைக்கி ஆர்டர் எடுக்கிறதுக்குள்ளே ஏகப்பட்ட விஷயங்கள் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஓப்பன் பண்ண உடனே எல்லா சார்ட்டுமே வந்து நமக்கு ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகலை. எல்லாத்தையும் செட் பண்ணுறதுக்கே போதும் போதும்னு ஆயிடுச்சு. அதேமாரி பார்த்தீங்கன்னா, இங்கே டவுனில் வச்சுருக்குறான், இங்கே டவுனில் வச்சுருக்குறான். ஓகே, இங்கேயும் டவுனில் வச்சுருக்குறான். நம்மளுக்கு என்னாச்சு அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு வாட்டி தடுமாறிடுச்சு. நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து 20 பாயிண்ட் வச்சுருக்குது. அது மட்டும் இல்லாமல் டார்கெட் 100 பாயிண்ட்டு, ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருக்குது. ட்ரேட் பண்ணுறது வந்து ஒன் கிளிக்கில். இந்த மாதிரி வராத வரைக்கும், அதாவது ஒரு சூப்பர் டெண்ட் மேலே ஒரு சூப்பர் டெண்ட் கீழே வராத வரைக்கும் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கலாம். அப்படி வந்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து சைட்வேஸில் போகும். ஆல் டைம் ஃப்ரேமில் கேண்டில் கலர் க்ரீன் அல்லது ரெட்டு அப்படின்னா, இப்போ இது வந்து சிஇ 22,400 சிஇ 79 ரூபாயிலேருந்து இறங்கி 19 ரூபாயில் வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு என்ன இஷ்யூ அப்படின்னு பார்க்கும்போது, மார்க்கெட்டு ஓப்பன் ஆனது கேப் அப்பு. ஸோ கேப் அப்பில் ஓப்பன் ஆகும்போது அதுக்கு பிறகு அவன் இறக்குறான். ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு டெசிஷன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தடுமாறுது. சார்ட் வந்து நம்ம செட் பண்ண மாதிரி வரல. பொதுவாக வந்துட்டு சார்ட் வந்து ஆப்ஷன் ட்ரேடருக்கே சூட்டபிள் கிடையாது. இப்போ நம்ம பார்க்குறது 3வது ஸ்க்ரீன் பார்க்குறோம். அது இல்லாமல் லேப்டாப் வேறு இருக்குது, மொபைல் வேறு இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் பார்த்து கூட ஆர்டர் எடுக்கிறது காம்ப்ளிகேட்டடாக இருந்துகிட்ருக்கு. உதாரணம் சொல்ல போனோன்னா, ஃபஸ்ட் ஆர்டர் ஃபெயிலியர் ஆனது இந்த இடம், 2வது ஆர்டர் ஃபெயிலியர் ஆனது இந்த இடம், 3வது ஆர்டரு இது பார்த்து போட்டதுனால கொஞ்சம் தப்பித்தோம். ஓகே, அதாவது 48 நாள் வந்து இதே மாதிரி நிறைய விஷயங்கள் பேசி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டில் 3% ப்ராஃபிட் டெய்லி எடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம பழகிட்டோம் அப்படின்னா, இல்லை லாஸ் இல்லாமல் ட்ரேட் எடுக்கிற அளவுக்கு பழகிட்டோம் அப்படின்னா, இப்போ மணி என்ன, 10 மணி 5 நிமிஷம், 1 3 5. இப்போ இது எல்லாமே 5 10 15 எல்லாம் இதுக்கு மேலே போகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. கிட்டத்தட்ட 30 கூட சப்போர்ட் பண்ணுது. இங்கே பார்க்குறதுக்கு பெரிய ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் கேண்டில் தெரியுது. இங்கே எத்தனை பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு, 20லேருந்து 33. இது அப்படியே திடுது பண்ணி ஒரே கேண்டிலில் கீழே இறக்கிடுவோம். இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய இடம். ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு டைரெக்ஷனில் காட்டுது, க்ரீனாக இருக்குது அப்படின்னாலே கொஞ்சம் ஓகே தான். ஆனால் இது வந்து ப்ராக்டிஸ்க்காக தான் இருக்கணும். இப்போ இந்த பிவட் பாயிண்ட்னா 46 வரைக்கும் போகணும். 46 வரைக்கும் போகிறதுக்கு முன்னாடி 40ல் ஒரு சூப்பர் ட்ரெண்ட் இருக்குது, 37 38 அந்த ரேஞ்சில் ஒரு சூப்பர் ட்ரெண்ட் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து கற்றுக்கிறதுக்கு ஓகே, ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அக்கேஷன்ஸு வேண்டாம். எல்லாமே க்ரீனாக இருந்தால் கால் ஆப்ஷனில் பை பண்ணுங்கள், எல்லாமே ரெட்டாக இருந்தால் புட் ஆப்ஷனில் பை பண்ணுங்கள். ஸோ இப்படி 2 கட்டான இருக்கும்போது மார்க்கெட் வந்து தடுமாறும். ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இண்டெக்ஸில் 5 மினிட்ஸோடைய சூப்பர் ட்ரெண்டில் போய் டச் பண்ணி நிற்குது. கிட்டத்தட்ட இங்கே ஒரு நல்ல மூவ்மெண்ட் தான் கொடுத்துருக்குறோம். அதாவது எல்லாமே க்ரீனாக இருக்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து
ஒரு நல்ல மூமெண்ட் கொடுத்து தான் மேலே போயிருக்கு. பட் இதில் கிடைச்ச ஒட்டுமொத்த பாயிண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இங்கேருந்து கல்குலேட் பண்ணணும். 17, 15, 15 எடுத்தோம்னா இப்போ 33 வரைக்கும் வந்திருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இடங்களில் ரிஸ்க்கு வேண்டாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க. அதில் என்னென்னா, இந்த 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு கேண்டிலுக்கு மேலே 2வது கேண்டில் போய் 2வது கேண்டிலுக்கு மேலே 3வது கேண்டில் போய் அதுக்கு பிறகு அதை தாண்டி போகிறப்ப தான் ஆர்டர் எடுக்கணும் அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன். அதுக்குள்ளே நம்மளுக்கு இந்த பிவட் பாயிண்ட் வந்துடுது. ஸோ ஒரு நிச்சயம் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் இருந்துகிட்ருக்கு. இருந்தாலும் 30 மினிட்ஸ் சப்போர்ட் பண்ணும்போது 15 மினிட்ஸ் சப்போர்ட் பண்ணும்போது மார்க்கெட் கொஞ்சம் ஒரு ப்ராஃபிட் கொடுக்குங்கிற ஒரு ரூல்ஸ் உண்டு. இப்போ என்ன நடக்குன்னு வேடிக்கை பார்க்கலாம். மார்க்கெட் அப்போ தான் 1 மினிட்டோடைய சூப்பர் ட்ரெண்டுக்கு இடையில் மாட்டியிருந்தது. இப்போது 3 மினிட்ஸோடைய சூப்பர் ட்ரெண்டுக்கு இடையில் மாட்டியிருக்கு. இதில் ஃப்யூச்சரில் பார்த்தோம் அப்படின்னா புட்டு சைடு போகிற மாதிரி தான் வச்சுருக்கு. இப்போ டிஃப்ரென்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த இடத்த முடிவு பண்ணி ஆர்டர் எடுக்க முடியாது. வேரியேஷன் அதிகமாக இருக்கணும். இதில் கொஞ்சம் பரவாயில்ல, புட்டுக்கு ஃபேவராக இருக்குது. சியில் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது.
ஆக்சுவலாக 22 300 தான் பை பண்ணணும். இங்கே 34 லட்சம் இருக்குன்னா இங்கே 4 கோடி இருக்குது கால் சைடு. வாவ். ஆனால் புட்டு சைடும் ஏறிக்கிட்டு தான் போகுது. தடுமாறுது. இது அதிகமாகும் போது காலுக்கு போகலாம். இது குறையும் போதும் காலுக்கு போகலாம். இது ஆல்ரெடி காலுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருந்துகிட்ருக்கு. சி காலுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. புட் ஆப்ஷனும் ஃபியூச்சர் தான் சப்போர்ட் பண்ணலை. கிட்டத்தட்ட இது ஒரு 4 lakhs அப்படிங்கிற ரேஞ்ச் வரும்போது இது கண்டிப்பாக 3.5 அந்த ரேஞ்சுக்கு வரும். அதுக்கு பிறகு தான் ஆர்டர் எடுக்கணும். அப்போ தான் ஒன் டைரக்ஷன் மூமெண்ட்டாக இருக்கும் கால் சைடுக்கு. பாருங்கள், 35 லட்சம் எங்கே இருக்குது, 4 கோடி எங்கே இருக்குது. ஓகே, அடுத்தது எஸ், இதில் இன்னொரு விஷயம் பார்க்கணும்னு நினச்சேன், அதையும் பார்த்துருவோம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 22 200 வரைக்கும் ஹெவி சப்போர்ட் இருக்குது. அடுத்த சப்போர்ட்டு 22 300. மேலே போகும்போது பார்த்திங்கன்னா 400 ஒரு ரெசிஸ்டன்ஸு, 350 ஒரு ரெசிஸ்டன்ஸு, 500 ஒரு ரெசிஸ்டன்ஸு. ஸோ உடைச்சிதுன்னா 500 வரைக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது. ஆல்ரெடி இண்டெக்ஸில் அவ்வளோதான் இருக்குது. எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா 250 இல்லை 275 அந்த ரேஞ்சுக்கு ஒரு பிவட்டும், 22 275 அந்த ரேஞ்சுக்கு ஒரு பிவட்டும் 5 மினிட்ஸில் 22 ஓகே 266 அந்த ரேஞ்சுக்கு இருக்குது. அதுமாரி 22 462 262லேருந்து 462 வரைக்கும் உள்ளது இருக்குது. ஐநூறு வரைக்கும் போகலாம், 400 வரைக்கும் போகலாம். ஆனால் ஒவ்வொரு இடத்துக்கும் ரொம்ப நேரம் நிற்கும், நின்று தான் போகும். ஸோ சைட்வைஸ் மார்க்கெட்டாக இருக்கும். இதில் வந்து இன்றைக்கி நிஃப்டி வந்து எக்ஸ்பிரி டே, அதனால் ப்ரைஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கவனமாக இருப்போம். அடுத்த ஆர்டர் இன்றைக்கி போடுற மாதிரி இல்லை, நம்ம செக் பண்ணுறதெல்லாம் செக் பண்ணிகிட்டே வருவோம். பாருங்கள், ஒரு ரோ ஃபுல்லாக க்ரீன், இங்கே அதே மாதிரி ஈக்குவலாக தான் இருந்துகிட்ருக்கு. இதில் இன்னொன்று கண்ணில் பட்டுச்சு, அதையும் என்னென்னு பார்த்துருவோம். ஹீட் மேப். இதைத்தான் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன். ஒன்று 2 நிஃப்டி 50 நிஃப்டி மைக்ரோ, இது நிறைய இது கவர் ஆகிருக்கு. நம்மளுக்கு நிஃப்டி 50 மட்டும் கிடச்சா நல்லாயிருக்கும். சர்ச் பண்ணி பார்த்துக்கலாமா?
பெருசாக இருக்குது, எல்லாத்தையும் ஜூம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கலாம். மொத்தம் 50 கம்பெனி. 1 2 3 4 5. 50ல் 1 2 3 4 20. 1 2 3 4 5 6 24. 20 கம்பெனி ரெட்டில் இருக்குது அப்படின்னா 30 கம்பெனி 20 கம்பெனி க்ரீனாக இருக்குது, 30 கம்பெனி ரெட்டில் இருக்குது. க்ரீனாக இருக்கிறது கம்மி, ரெட்டாக இருக்கிறது அதிகங்கிற மாதிரி காட்டுது. என்ன கம்பெனி இது? ஆசியன் பெயிண்ட்டு. ஸோ இதை பார்த்து கூட நம்ம வந்து ஆர்டர் போடலாம். மார்க்கெட் வந்து இந்த மாதிரி தடுமாறக்கூடிய நேரங்களில் நம்ம ஆர்டர் ப்ராஃபிட் புக் பண்ணணும் அப்படின்னா பார்க்கலாம். ஆசியன் பெயிண்ட் சார்ட். ஆசியன் பெயிண்ட்டு என்எஸ்சி இதுதான் இப்போ டாப்பில் இருக்குது. 1.61. என்னோடய சார்ட் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இதுக்கும் நிஃப்டி 50க்கும் தொடர்பு உண்டு. நிஃப்டி 15 அந்த 5 மினிட்ஸோடைய சூப்பர் ட்ரெண்டை டச் பண்ணி மேலே தூக்கலை. அதேமாதிரி எல்லா இண்டெக்ஸுமே, அதாவது நிஃப்டி 50, சென்செக்ஸு, நிஃப்டி பின் சர்வீஸு, நிஃப்டி பேங்க் எல்லாமே ரெட்டு போட்டுட்ருக்கான் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில். ஸோ இது எந்த அளவுக்கு மேலே கொண்டு போகணும்னு தெரில. ஆனால் 3 மினிட்டில் ஆசம் அசிலேட்டர் செம்மையாக இருக்குது. 1 மினிட்லேயும் நல்லா இருந்துகிட்ருக்கு. எந்த டைம் ஃப்ரேமில் இது சொதப்புது? 1 3 5 ஓகே. அடுத்தது
10, 15, 30. இந்த பக்கத்தில் ஒரு பிவட் பாயிண்ட் ஒன்று இருக்குது. டூ 3 4. இப்போ என்ன ப்ரைஸில் இருக்குது? ஒரு 6 பாயிண்ட்டு போகிறதுக்கு இந்த இடத்துல உள்ள இந்த இதுவும் வேலை செய்யும். இப்போ நிஃப்டி 50 க்ரீனாக மாறிச்சுன்னா இது மேலே தூக்கிடும். நம்ம இதை மார்க் பண்ணி வச்சுக்கலாம். 29, 33. பாருங்கள், இந்த இடத்துல தடுமாறிட்டுருக்கு. இந்த இதுவும் வேலை செய்யும். ஆனால் எல்லாமே க்ரீனில் இருந்தால் மேலே தானே போகணும். பார்ப்போம். ப்ரீவியஸ் பிவர் பாயிண்ட்டு இங்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆக்ட் ஆகுது. அதுக்கு காரணம் நிஃப்டி 50 வந்து இறங்கிக்கிட்டு இருக்குது. எல்லா இண்டெக்ஸுமே இறங்குது. இது வரைக்கும் ஏறின எல்லா இண்டெக்ஸுமே இப்போ இறங்குது. டே சார்ட் இதில் ஒரு பிவட் வரும். அது எங்கே இருக்குன்னு பார்ப்போம். இது 2 to 5 7 இருக்குது. தூக்குற மாதிரி தெரியுது. இப்போ இதை நம்ம தடுமாறுதுன்னு எடுத்துக்கிட்டால் கூட 3 வரைக்கும் போகணுங்கிறது ஒரு பாயிண்ட்டு. நிஃப்டி 50 இது தடுமாற்றம் இங்கே எஃபெக்ட் ஆகுது. நிஃப்டி 50 நம்ம இதை கூட பார்க்கலாம். ஃபைவ் மினிட்ஸ் சார்ட்டு மேலே போக விடாமல் தடுக்குது. இதில் ஒரு சூப்பர் ட்ரெண்ட் கொண்டு வந்தால் தெரிஞ்சிடும். ரெண்டு சூப்பர் ட்ரெண்ட் வச்சுருக்கேன். இந்த செட்டிங் மாற்றிடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ காட்டி கொடுத்துருச்சு. இந்த இடத்துல தடுமாறுது. அதாவது நிஃப்டி 50 தடுமாறுறது ஆசியன் பெயிண்டை கீழே இறக்கி வைக்குது. இப்போ நிஃப்டி 50 க்ரீன் போட்டிருக்கு. எல்லாத்துலேயும் க்ரீன் வந்துருச்சு. இந்த நேரம் உடைக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து இந்த 353 மறுபடியும் தாண்டணும். 353 அந்த ரெட் லைன். இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-11 பாயிண்ட்டு எல்லாமே சேர்ந்தா உடைச்சிரும். இங்கே பாருங்கள், இங்கேயே ரெண்டு கடையில் மாட்டிகிட்ருக்கு. இங்கேயும் ரெண்டு, அதாவது 1 மினிட்லேயும் ரெண்டு கடையில் மாட்டிகிட்ருக்கு. ரெண்டு சூப்பர் ட்ரெண்ட் கடையில் மாட்டிகிட்ருக்கு. 3 மினிட்ஸ்லேயும் ரெண்டு சூப்பர் ட்ரெண்ட் கடையில் மாட்டிகிட்ருக்கு. 5 மினிட்ஸில் சூப்பர் ரெண்டுமே கீழே வச்சுருக்கு. ஸோ மார்க்கெட் மேலே போகணும் அப்படின்னா
இப்படி எல்லா இண்டெக்ஸும் க்ரீனாக இருக்குது. பார்க்கலாம். சிஇ தூக்குது. இதில் சூப்பர் வரைக்கும் வந்திருக்கு. சிஇ கொஞ்சம் ஒரு அப் ட்ரெண்ட் கொடுக்குது. டைம் இப்போ வந்து 10:30. இந்த நேரத்தில் 15 மினிட்ஸில் ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகும். அது என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். பத்து 15. மேலே தூக்குற மாதிரி வைக்குது. 10, 15, 30 எல்லாமே மேலே தூக்குற மாதிரி இருக்குது. 1 மினிட்லோடைய சூப்பர் ட்ரெண்டில் தடுமாறுது. இந்த இடத்துல தான் ட்ரெண்ட் லைன் வரைவாங்க. இந்த 3ஐயும் கனெக்ட் பண்ணி அதை உடைச்சிட்டு மேலே போனால் அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, 1 மினிட்டோட உடைச்சிருச்சு. அடுத்து 3 மினிட் பக்கம் போயிட்டுருக்கு. நாற்பது வரைக்கும் போகணும். முப்பத்தி 4 வரைக்கும் போயிட்டு தடுமாறுது. என்ன நடக்குன்னு பார்க்கலாம்.
ஏறினது வேறு லெவலில் இறங்கிருச்சு. இப்போ இறங்கும்போது மார்க்கெட் டெப்த் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதாவது சி சைடு போகாமல் புட்டு சைடு இருக்குது. ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் புட்டுக்கு ஃபேவரபுளாக மாறி இருக்குது. புட்டோடைய கை வாங்கியிருக்கு. இந்த 2 லட்சங்கிறது 2,33,000, இந்த 2,85,00,000 புட்டு சைடு. கால் சைடும் அப்படியே தான் இருக்குது. 470. ஸோ அப்போ இது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான சைட்வேஸ் மார்க்கெட்டு. ஓகே, டேக் ரெஸ்ட். நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். பாய்.